நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஓகேவா, திருநெல்வேலி ஜிஹெச் சொல்லக்கூடிய அந்த ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு கேஸ்வாலிட்டி அவசர சிகிச்சை பிரிவு எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம எம்ஓசி அந்த ஸ்கூல் சைடு போயிட்டு அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போவோம், அங்கதான் கேஸ்வாலிட்டி இருந்துச்சு. இப்போ அது முஸ்லீமா மாற்றப்பட்டுச்சு. பழைய ஜிஹெச் சொல்லக்கூடிய அந்த பழசுல கிடையாது, புதுசா ஒரு ஜிஹெச் இருக்கு. அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னால திறந்தாங்க, அந்த ஜிஹெச் கிடையாது. அதுக்கு பக்கத்துல இப்போ அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னு புதுசா ஒன்று திறந்திருக்காங்க. அந்த பில்டிங்ல தான் இப்போ கேஸ்வாலிட்டி அவசர சிகிச்சை பிரிவு ரன் ஆகுது. அது எங்க இருக்குன்னு நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. வரக்கூடிய வீடியோல தாங்க ஏற்கனவே புது ஹைகிரவுண்டு புதுசா கட்டப்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க கேஸ்வாலிட்டி கிடையாது. இதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே அதாவது புதுசாக திறக்கப்பட்ட அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி அரசு உயிர் சிறப்பு மருத்துவமனை பக்கத்துலேயே ஒன்று புதுசாக கட்டப்பட்டிருக்கு. அங்கே தான் இப்போ கேஸ்வாலிட்டி செயல்பட்டு இருக்கு. வாங்க அந்த புதுசாக கட்டப்பட்ட மருத்துவமனையும் பார்த்துவோம். இதுதாங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி அரசு உயர் சிகிச்சை மருத்துவமனை. இது கிடையாது, இதாக இருக்குல்ல புதுசாக அதுக்கு பக்கத்தே திறக்கப்பட்ட திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னு மட்டும் போட்டிருக்கோம். ஓகேவா, கீழே தான் கேஸ்வாலிட்டி இருக்குது. வாங்க அந்த அவசர சிகிச்சை பிரிவை பக்கத்துல போய் பார்ப்போம். இதுதாங்க புதுசா திறக்கப்பட்ட கேஸ்வாலிட்டி அவசர சிகிச்சை பிரிவு. பாத்தீங்கன்னா தெரியும், ஆம்புலன்ஸ் எல்லாமே இங்கதான் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இதுதான் அவசர சிகிச்சை பிரிவு. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, அதாவது கேஸ்வாலிட்டி அவசர சிகிச்சை பிரிவு எங்க இருக்குன்னு. அதாவது விபத்து மற்றும் ரொம்ப எமர்ஜென்சி தேவை, மூச்சு வாங்குது, நெஞ்சு வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நம்ம கேஸ்வாலிட்டி தான் ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் அட்மிஷன் போடுவோம். அதை நீங்க பாத்திருப்பீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இப்ப சமீப காலமா மேலப்பாளையம் சரி திருநெல்வேலி மாவட்டங்களும் சரி விபத்துக்கள் அதிகமா இருக்குது. அதுக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த பைக்ல போய் விழுந்து உயிரை விடுற ஒரு சம்பவங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. அதனால நான் பெற்றோர்களுக்கும் சொல்றேன், அந்த இளைஞர்களுக்கும் சொல்றேன், சமுதாயத்துல முக்கியமான இருக்க ஆளுக்கும் சொல்றேன், விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மாணவர்களா இருக்கட்டும், அதே நேரம் இளைஞர்களா இருக்கட்டும், பைக்ல போகும்போது அதிக கவனத்தோட போங்க, வேகம் குறைவா போங்க, மித வேகம் மிக நன்று. அதே போல ஹெல்மெட்டை போட்டு போங்க. வண்டியில போகும்போது பெரும்பாலும் போனை யூஸ் பண்ணாதீங்க. பாதுகாப்பான பயணத்தை நம்ம அனைவருக்கும் தந்துருவானாக என்று இறைவனை பிரார்த்தித்தனாக இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரபிஞானியராகிய இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.